ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் தோலை வச்சு எப்படி நம்ம சட்னி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விட செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நான் 2 பீர்க்கங்காயில் இருக்க தோலை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் சீவி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கோங்க. நான் 2 பீர்க்கங்காயில் இருக்க தோலை நல்லா சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் தேங்காய் வேர்க்கடலை எதுவும் சேர்க்காம கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் 6 பல்லு பூண்டை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல், பருப்பு எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை. இதில் நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான். சட்னியில் வெங்காயம் தாளித்து சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க சட்னியில் தாளிப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த சட்னி நம்ம இட்லி, தோசை, ரைஸ் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கூட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சட்னி எப்படி இருந்ததுன்னு. பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.